நமக்கோ சொந்தமான தாய் திருநாடு. இந்த தாய் திருநாடு எடுத்து வரலையா மாரியம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு இன்று இரவு போதும் சொல்லக்கூடிய அன்னதானம் போதாது சொல்லக்கூடிய சொல்லாட்டை வழங்கி நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். இந்த அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகம் அதாவது முன்னடியால் சரித்திரம். இந்த நாடகம் சத்தப்படாத கலங்க முக்கியமான விஷயம். மலர் மங்கை லட்சுமியாகப்பட்டவர் மாலையில் சூடக்கூடிய மலர காலையில கொண்டு போய் வைகையில் விடுறது. சரி, காலையில் சூடக்கூடிய மலர மாலையில் கொண்டு போய் வைகையில் விடுறது. அப்படி விட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தினத்துல மலர் மங்கை லட்சுமி சூரிய இந்த மலர் மாலையை எடுத்துக்கொண்டு வித்யாதர மங்கைகள் இதை கொண்டு வைகையில் உடனே கொண்டு தட்டுல ஏந்தி கொண்டு வந்திருந்தாங்க. சரி, அப்ப தூர்வாச மகாமுனிவர் அந்த வழியா வந்தாரு. அப்ப வரும் பொழுது இந்த தூர்வாச மகாமுனிவர் பார்த்து இந்த மலர் மாலை அதாவது தேவ இந்திரனுக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி இந்த மலர் அதாவது மலர் மாலையை வித்யாதர மங்கையிட்ட கேட்டாங்க. அப்ப இந்த வித்யாதர மங்கைகள் இந்த மலர் மாலை தூர்வாசனத்துல கொடுக்க தூர்வாசன் இந்த மலர் மாலையை பெற்று தேவேந்திரன் கொடுத்தாரு. அப்ப தேவேந்திரன் இந்த மலர் மாலை அலட்சியப்படுத்தி தன் ஏறி வரக்கூடிய பவனி வரக்கூடிய வெள்ளை யானை இந்த யானையுடைய தும்பி கையில கொடுத்து இதை காலில் போட்டு மிதிச்சிருச்சு. அப்ப தூர்வாசருக்கு கோபம் வந்து நாம கொடுத்த மாலையை அதாவது அலட்சியப்படுத்திட்டாங்களே, இந்த மலர் மாலை அலட்சியப்படுத்தியதுனால இன்று முதல் அதாவது உலகத்துல செல்வம் இருந்தால் தானே மக்களுக்கு ஒரு அகம் என்பது வரும். அது இல்லாம போயிட்டா அப்படின்னு சொல்லி உலகத்துல செல்வம் என்றே இருக்க கூடாது அப்படின்னு சாபத்தை கொடுத்துறாரு. சரி, அப்ப செல்வம் இல்லைன்னா மக்களுக்கு வாழ்க்கை இல்லை. அதுக்காக தேவர்கள் சேர்ந்து அமிர்தம் கிடைக்கிறாங்க. அப்ப அமிர்தம் கிடைக்கும் பொழுது இந்த அமிர்தத்துல முதல் என்ன தோன்றியது? பொன்னேறு பொன் கலப்பை. இந்த பொன்னேறு பொன் கலப்பை எடுத்து இது யாருக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி கசுமலராஜனை கூப்பிட்டு இந்த பொன்னேறு பொன்கயிறு கொடுக்கறாங்க. இந்த பொன்னேறு பொன்கயிறு வைத்து இந்த பூமியை உழுது இதுல வரக்கூடிய வேளாண்மை வைத்து மக்களுக்கு அதாவது மக்கள் செழிப்பாக வாழட்டும் அப்படின்னு சொல்ல கசுமலராஜன் சித்திர பௌர்ணமி அன்று நல்ல முகூர்த்த வேலையில இந்த பொன்னேறு பொன்கயிறு ஏற்றி ஓட்டினான். அப்ப இந்த கலப்பையில எல்லாம் கல் சிலையாக வந்தது. அப்ப இந்த கல் சிலை எடுத்து இப்படி பொலியோரமா சாய்த்துட்டு தேவர்கள்லாம் கூப்பிட்டு நான் ஓட்டிய பொன்னேர்ல இப்படி கல் சிலையாக வந்திருக்குது சுவாமி அப்படின்னு சொல்ல தேவர்கள் மும்மூர்த்திகளை வந்து அந்த கல் சிலைக்கு என்ன பெயர் சொல்லினாங்க? அதாவது கலப்பைக்கு கார்முனை என்று ஒரு பெயர். கலப்பைக்கு கார்முனை என்ற பெயர். இந்த கார்முனையில வெளியே வந்தபடியால் இன்று முதல் இவர்களுக்கு காராளன் அப்படின்னு பெயர் வழங்கட்டும் அப்படின்னு சொல்லி காராளன் என்று பெயர் வச்சு விட்டு இவர்களுக்கு வேளாண்மைக்குரியவர்கள் வேளாண்மைகளை செய்து மக்களுக்கு உணவு வகை இல்லை என்றாவது கொடுக்கட்டும் அப்படின்னு அந்த காராள வம்சத்துல ஒப்படைச்சாங்க. அப்ப அந்த காராள வம்சத்துல வந்தவர்கள் தான் அதாவது இந்த குன்னடியார். இந்த குன்னடியார் சரித்திரத்துல கடைசி அத்தியாயமா விளக்கக்கூடிய மாண்டகலம் படுகளம் அப்படின்னு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஆமா, இந்த நாடகத்தில் முதல் சபை தற்பாராக மேல்நாட்டால் சபை ஆண்டு வரக்கூடிய காளிமன்னனோ இப்ப சபைக்கு வருவார். காளிமன்னன். ஆமா, காளிமன்னன் வராரு. அவர் வந்தா விஷயங்கள் படிப்படியா போகும். சரி, மகா ஜாக்கிரதையோட இருக்கணும். ஆமா, ரொம்ப அசால்ட்டா இருந்துறாத, அப்புறம் ஆபத்துக்கு ஆளாயிருவேன். ஆமா, அனுப்பிட்டுமா? அனுப்பிடுங்க.